பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நித்தமும் பாதுகாக்கிறார். கண்மணி போல தம்மை அரவணைப்பினாலே நடத்துகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர்கள் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் பிரியமானவர்களே, தேவன் அன்னாளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு சாமுவேல் என்ற பிள்ளை பிறந்தது. அவள் தேவ சமூகத்திலே இப்படியாக சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்தினார், என் உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கினார். எனக்கு விரோதமாய் இருந்த பகைஞர்களுக்கு முன்பாக நான் மனமகிழ்ச்சியோடு வாழும்படிக்கு தேவன் உதவி செய்தார் என்று இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே பதில் தருவாருங்க. அந்த ஜபங்கள் வீண் போவதில்லை. நிச்சயமாகவே அந்த ஜபங்களுக்கு மறு உத்தரவு உண்டு, பதில் உண்டு. கர்த்தர் தம்மிடமாய் கேட்கிற யாவருக்கும் இரக்கம் செய்கிறவர். அன்னாளுக்கு அன்று இரக்கம் செய்தது போல நமக்கும் தேவன் இரக்கம் செய்வார். நாம் ஜெபிக்கிற ஜபத்தை நிச்சயமாய் கேட்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் அவைகளுக்குரிய மறு உத்தரவை தந்து நாமும் மன மகிழ்ச்சியோடு வாழும்படிக்கு தேவன் உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபைகள் பெரிது. இப்படியாகவே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 97ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று. நமக்காக சந்தோஷம் ஒரு உண்டு, நமக்காக தேவன் நிச்சயித்த மகிழ்ச்சி உண்டு, நமக்காக நியமித்த தேவ சமாதானம் நமக்கு உண்டு. அவைகளை நாங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நிரந்தரமற்றது. கர்த்தர் நமக்கு ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை தந்து நிம்மதியோடு மனமகிழ்ச்சியோடு வாழும்படிக்கு தேவன் உதவி செய்வார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நீர் மனமகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தருகிற தேவன். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு நீர் நிச்சயமாகவே பதிலுத்தரவு தந்து நாங்கள் கேட்ட காரியத்தை நீர் ஆசீர்வதிக்கிறவர். தகப்பனே, ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை ஏற்ற காலத்துக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழ நீர் தாமே உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாமல்ல மரித்து உயிர் தெழுந்த வல்லமையில் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.